வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இன்று that என்பதை பற்றி பார்ப்போம். இந்த that என்ற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, அது எந்தெந்த அர்த்தங்களில் வருகிறது என்று தெரிய வேண்டும். பொதுவாக நம்ம தேட்டுங்கிறத ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்போம், அப்படி கிடையாது. அதுக்கு பல மீனிங் இருக்கு, வித்தியாசமாகலாம். அது அப்படி வரும்போது அது எந்த விதத்தில் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த வகுப்பு. முதல்ல பாருங்க, அது சப்ஜெக்டாக வரும். சப்ஜெக்டாக வரும்போது கவனிங்க, that is my book. எந்த மீனிங்ல வருது? அது என்னுடைய புத்தகம். இது சப்ஜெக்டா தானே இருக்குது. அது என்னுடைய புத்தகம். that என்பது அது. அதே மாதிரி அது ஆப்ஜெக்டா வரும்போது பாருங்க, I like that. I like that. நான் அதை விரும்புகிறேன். இது ஏன் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம்? இதை பேசிவ் பண்ணனா பேசிவா வரும். that is liked by me. ஸோ அதனால இது ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட்ல அது என்றும், ஆப்ஜெக்டா வரும்போது அதை என்றும் பொதுவாக நாம் அர்த்தம் கொள்கிறோம். அதே போல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjective. Demonstrative adjective na அதாவது what is that noise? அதே மாதிரி why is that fear? பாருங்க, இது ஒரு நவுன், இது அட்ஜெக்டிவ் ஆகுது. இந்த நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய அந்த இடத்துல என்ன மீனிங்? அந்த சத்தம் என்ன, ஏன் அந்த பயம். அப்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வரும்போது என்ன வருது? அந்த. அப்ப அது, அதை, அந்த என்ன மீனிங்? அந்த, அந்த பயம், அந்த சத்தம். சரியா? அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா இது இந்த இடத்துல என்ன மீனிங்ல வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், that is what I told you. அதைத்தானே நான் உன்னிடம் சொன்னேன். அப்ப அந்த that என்ன மீனிங்ல வரும் பார்த்தீங்களா? அதைத்தான், அதைத்தான். அதே மாதிரி that is what, that is why I asked you. அதனால்தான் நான் உன்கிட்ட கேட்டேன், அதனால்தான் நான் உன்னிடம் கேட்டேன், அதைத்தான் உன்னிடம் கேட்டேன். அப்ப இது வரும்போது என்ன? அந்த மீனிங்க, அதைத்தான், அதனால்தான். சரி, அதே மாதிரி இது அட்வர்பா வரும்போது பார்க்கணும். அட்வர்ப்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒரு வினை சொல்லை தகுதிப்பட செய்யது. எப்படிப்பட்ட வினை சொல் என்பதை சொல்றதுதான் அட்வர்ப். சரியா? இப்ப பாருங்க, I have done. That much only. அவ்வளவுதான் நான் செய்யறேன், அவ்வளவுதான். அப்ப அந்த இதை சொல்லும்போது இந்த that வந்து அந்த, அந்த மீனிங், அந்த அளவுக்கு தான். எப்படி? அந்த அளவுக்கு தான். எப்படி எப்படிதான் மீனிங் மாறி வரும் பார்த்தீங்களா? தமிழில் நம்ம அதை அர்த்தம் எடுக்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும்.
சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நம்ம படிச்சோம் தெரியுமா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஞாபகம் இருக்கா? இட் இஸ் ஆக்ரா, இட் இஸ் தாஜ்மஹால், இட் இஸ் இன் ஆக்ரா. இட் இஸ் தாஜ்மஹால் which is in Agra. The man who sells milk, படிச்சோமா? The man who sells milk is called milkman. Only those who are eligible to apply, only those who are 15 years old can apply. அப்படி அந்த மாதிரி வருது இல்லையா? who, that, which அப்படி வரும்போது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா that வரும். அந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கல, இந்த கிளாஸ்ல பாரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அந்த எந்த மீனிங்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, the book that, இது எதை குறிக்கும்? எதை குறிக்கும்? அந்த புத்தகத்தை குறிக்கும். that you gave me is not mine. நீ என்னிடம் கொடுத்த அந்த புத்தகம் நீ என்னிடம் கொடுத்த அந்த புத்தகம் is not mine. It's not mine. என்னுடையது அல்ல. அப்ப இந்த that என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதுக்கு வேற என்ன தெரியுமா? ஆன்டிசிடன். இதான். அப்ப that ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரும்போது என்ன மீனிங்? அந்த, நீ என்னிடம் கொடுத்த அந்த புத்தகம். சரியா? அதே மாதிரி அடுத்தது கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்னா நம்ம படிச்சிருக்கோம். கன்ஜெக்ஷன்ல அது என்ன மீனிங்ல வரும்? என்பதற்காக. பாருங்க, we that we may live. வாழலாம் என்பதற்காக நாம் உண்கிறோம். இதை மாற்றி எடுத்தா மீனிங் தப்பா போயிடும். we live that we may eat னா சாப்பிட்டதுக்காகவே நம்ம வாழ்றோம்னு வந்துடும். அது கிடையாது. இதனுடைய மீனிங் அப்போ கன்ஜெக்ஷன்ல இவன் பாருங்க, we so that we may read. அறுவடை செய்யலாம் என்பதற்காக நாம் விதைக்கிறோம். இவன் பாருங்க, he works hard that he becomes rich. அவன் பணக்காரன் ஆகலாம் என்பதற்காக, அவன் பணக்காரன் ஆகலாம் என்பதற்காக அவன் கடினமாக உழைக்கிறான். ஸோ இதான் கண்டிஷன். சரியா? நீங்க கன்ஜெக்ஷன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அது இதுன்னு படிக்க வேண்டாம். அந்த மீனிங் எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் நல்ல மீனிங் எல்லாம் புரிஞ்ச பிறகு, ஆங்கிலத்தை ஓரளவு புரிஞ்ச பிறகு இதெல்லாம் எப்படிலாம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. சரியா? இனி பாருங்க, டைரக்ட். இப்போ டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம படிக்கணும் இல்லையா? இது எப்படி நம்ம இன்டைரக்ட்ல மாற்றுவோம்? ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லி தருவாங்க? he said கன்ஜெக்ஷன் that போடுறோம். இங்க வருவா, அவன் சொன்னால் நான் போயிருக்கிறேன் என்று. அவன்
அவன் போயிருக்கிறான் என்று அவன் சொன்னான். இது என்ன கண்டிஷன்? என்று என்று இதான் டைரக்ட் இன்டைரக்ட். இப்ப அதே மாதிரி பாருங்க, he admitted that he has made this mistake. இந்த தவறை அவன் செய்திருக்கிறான் என்று அவன் ஒத்துக்கொண்டான். என்று he has made this mistake. இந்த தவறை அவன் செய்திருக்கிறான் என்று ஒத்துக்கொண்டான். சரியா? அதே மாதிரி இப்ப நம்ம நான் சொல்லணும் தெரியுமா, பேசணும் தெரியுமா? அவனை அழிச்ச ஒரே விஷயம் கேம்பிளிங், சூதாட்டம். அவன் என்ன சொல்லுவோம்? The thing that ruined, R-U-I-N-E-D, ruined, அவனை அழித்தது is gambling. சூதாட்டம் தான் அவனை அழித்தது. அவனை கொன்னது அவனுடைய குடியை சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லலாம்? The thing that killed him is drink. அவனை கொன்றது அவனுடைய குடி. சரி, அதே மாதிரி தேட்ங்கிறது என்பது என்ற மீனிங்ல வரும். என்பது அது வரும்போது இதை நல்லா பார்த்துக்கணும். தேட் வரும்போது சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல வரும். That he has passed IAS is not true. அவன் IAS பாஸ் ஆகியிருக்கிறான் என்பது உண்மை அல்ல. என்பது இந்த இடத்துல இது எந்த மீனிங்ல வரும் தெரியுமா? என்பது. அப்ப என்னது? அவன் IAS பாஸ் ஆகியிருக்கிறான் என்பது இஸ் நாட் ட்ரூ, உண்மை இல்லை. இது ஒரு சப்ஜெக்ட். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாரின் ஆதர்ஸ் எழுதும்போது ஆக்வர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன கொடுக்குறோம்? இமேஜினரி சப்ஜெக்ட் இதை போட்டு எழுதுறோம். இட் இஸ் நாட் ட்ரூ. That he has passed IAS. இனி இதை கொஸ்டின் பண்ணலாம், இதை நெகட்டிவ் பண்ணலாம். Is it true that? இது கொஸ்டின் ஆக எப்படி வரும்? Is it true that he has to pass IAS? அவன் IAS பாஸ் ஆகியிருக்கிறான் என்பது உண்மையா? கேள்வி. ஸோ அவங்க வரும்போது டேரக்ட்லி வரும். ஆனால் நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல மேக்ஸிமம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணுறோம். இதையும் யூஸ் பண்ணுறோம், நம்ம இதையும் யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது ஒரு ரூல் சொன்னேன். இது ஒரு முக்கியமான ரூல். எகோ சின்ஸ். இப்போ பாருங்க, இட் இஸ் 5 years ago his father died. அப்ப அவனுடைய அப்பா இறந்தார் 5 வருடங்களுக்கு முன். அங்கோன்னா முன். இப்படி இந்த எகோ வரும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல that வரும். It is 5 years ago that his father died. இதுதான் சரி. ஆனா இன்னும் பாருங்க, it is 5 years. the ego வந்தா that போடணும். ego வரலன்னா since.
இதே தான் since his father died 5 years ago 5 அதாவது இதுல 5 years ago that it is 5 years since. இது கரெக்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இது புரிஞ்சுக்கணும். இது சில எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चन ஆகும். அடுத்தது that இப்ப நம்ம சொல்லல என்னன்னா என்னவெனில் இது பாருங்க my belief என்னுடைய எண்ணம் என்னன்னா என்னவெனில் இதனுடைய மீனிங் என்னவெனில் my belief is that என்ன ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க they have completed their homework. அப்ப என்னுடைய எண்ணம் அதே மாதிரி the general feeling or general opinion is that ஒரு பொதுவான எண்ணம் என்னன்னா என்னவெனில் they have got married. அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரியா? இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். that என்னவெனில்ங்கிறது இனி கொஞ்சம் thatங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனோனா வந்து பார்க்கணும் தெரியுமா? ரிலேட்டிவ் ப்ரோனோனா the book that I gave you yesterday is not mine இல்லைன்னா இஸ் மைன் இஸ் யுவர்ஸ் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரும்போது அது ரிலேட்டிவ் ப்ரோனோனா வரும். ஏன்னா the book that அந்த புத்தகம் அது அது அந்த thatங்கிறது அதுக்கு முந்தினதை குறிக்கும். அது ஆன்டிசிடன்ட்னு சொன்னேன். அந்த வகையில் பார்க்கும்போது சரி ரூட்ஸ் பார்க்க முடியுது. இப்போ சப்போஸ் இப்போ லேட்டஸ்டாக ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு பெரிய ஆஃபீஸரும் அவருடைய டாகும் போயிருக்கிற அந்த விளையாட்டை தட்டலாட்ட ஒரு சுச்சுவேஷன் கண்டு போட்டோம். இப்போ அப்படி வரும்போது அந்த அடுத்த நாள் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எப்படி இந்த புக்குங்கிறது ஒன்று இல்லையா? இந்த புக் that I gave you yesterday is not mine இல்ல is mine இல்ல is her. இப்போ இதுல இந்த ஆன்டிசிடென்ட் நீ சொன்னோம் இல்லையா? இது ஒரு புக்கு தானே, ஒரே ஒரு தானே. ஆனா அதே மாதிரி இந்த ஆபீசர் and his dog dash trespassed. இது என்னன்னா ஆபீசரும் அவருடைய நாயும் trespassed அத்துமீறி போனது. where double subject punished. இப்போ நல்லா பார்க்கணும். நம்ம படிச்சிருக்கோம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல the man who sells milk is called milkman. அங்க என்ன வருது? the man மட்டும். the book that you gave me yesterday is not mine. என்னிடம் கொடுத்த அந்த புத்தகம். ஆனா அங்க படிச்சு பாருங்க ஒரு ஆபீசர் அவருடைய நாயம். ஆன்டிசிடென்ட் ரெண்டு போட்டிருக்கா? டூ ஆன்டிசிடென்ட்ஸ் வரும்போது இங்க என்னதான் வரணும்? மிச்சி வராது, ஹூ வராது, ஹூம் இவரை பற்றி மட்டும் வராது, மிச்சம் வராது. அவன் என்னதான் வரும்? ரூல் படி ட்ரெஸ்பாஸ் செய்த அந்த ஆபீசரும் அவருடைய நாயும் என்னது? பனிஷ்ட் ஆர் அரெஸ்ட் கூட வரலாம். இப்போ அங்கே அரெஸ்ட் தான் நடக்கும். சரி, அதே மாதிரி இப்போ அட்வர்பியல் அக்யூசேட்டிவ்பாங்க. அது எப்படின்னா இப்போ இதில் டேட் படிச்சது தெரியுமா? இதில் டேட் வச்சுருந்தா இதில் சப்போஸ் வந்து ஃபார் தேட் பை தேட் அந்த மாதிரி வருதுன்னா அது அக்யூசேட்டிவ் வரும். இப்போ பாருங்க, இப்போ விச்சிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அந்த விச்சோட இன்விச் அதில், அட்விச் அதில்,
on which அன்று. இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது என்ன on which அந்த மாதிரி வரும்போது இதுக்கு பேரு அட்வர்பியல் அக்யூசேட்டிவ். அட்வர்பியல் அக்யூசேட்டிவ் வரும்போது that தான் பயன்படுத்தணும். பாருங்க the day I remember but the day on which இந்த which எதை குறிக்குது? இந்த டேயை குறிக்குது. on whichங்கும் போது அன்று, இதுக்கு பேர் தான் adverbial accusative. on which, at which, in which வருது. I remember the day on which he expired. இல்லைன்னா he passed IAS. பாருங்க ஆண் அது எந்த நாள் இறந்தாரோ அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லி வரும்போது இந்த மீனிங்ல வந்தா தீவர் that now சரியா? அவ ஆன் வீச் அட்வீச் மீனிங்ல வரும்போது இது ஒண்ணே இல்லை, சாதாரணமா வரதான் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இது ஆன் வீச் மீனிங்ல வந்துருக்கு, இது ரெண்டா இன்வீச் மீனிங்ல இருக்கு. இது புரியுதா? அட்வர்பியல் அக்யூசேட்டிவ். சரி, என்ன பாருங்க, இதே தட். அடுத்தது என்னது? அட்ஜெக்டிவ் இன் சூப்பர்லேட்டிவ். He is the best player, best cricket player கொடுங்க. இப்போ அதான் ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். எனக்கு தெரிஞ்சதுல இதுவரைக்கும் நான் பார்த்ததுல ஐ ஹவ் எவர் சீன், இதுவரைக்கும் பார்த்ததுலேயே மிக சிறந்த நல்ல கிரிக்கெட் பிளேயர் அவர் தான். அப்படி வரும்போது இங்கே டேட் தான் வரும், ஏன்னா அங்கே சூப்பர்லேட்டிவ் வரும். அதே மாதிரி ஷி இஸ் த பெஸ்ட் சிங்கர் தட் ஐ ஹவ் எவர் ஹியர்ட். அப்போ என்ன? த பெஸ்ட். அது மாதிரி ஷி இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி தட் ஐ ஹவ் சீன். நான் பார்த்துள்ள எல்லா பெண்களிலும் அவள் தான் எவ்வளோ அதிக அளவு உள்ள பெண். அதே மாதிரி அப்போ ஹீ இஸ் த பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர், ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி. அந்த மாதிரி வந்தால் ஐ ஹவ் எவர் சீன், ஐ ஹவ் சீன் வரும்போது இதை சொல்லக்கூடிய என்னது அந்த இந்த இதில் இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியா வருது. வந்தா அதுல ஹூவோ விச்சோ அதெல்லாம் ஒன்றும் வராது, தேட் தான் வரும். ஹூ வராது. நம்ம நினைப்போம் ஹூன்னு வர்றதுதான் சரின்னு. த பெஸ்ட், ஹீ இஸ் த பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர். ஹூ வரலாமா? ஹூ போட்டால் சரியாக தான் தோணும், ஆனால் அது வரக்கூடாது. ஏன்னா த பெஸ்ட் அட்ஜெக்டிவ் இன் சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது that தான். சரியா? நான் பார்த்ததிலே அவள் தான் அழகின்னு சொல்லும்போது என்ன வரும்? she is the most beautiful lady that I have ever seen. சரி, அது அடுத்தது இதே மாதிரி பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் பெரிய ரூல்ஸ் எடுத்துக்கிட முடியாது, சும்மா நம்ம படிக்கும் போது இதெல்லாம். இவன் பாருங்க, இந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. After the words all, save, any, none, only, nothing. இந்த வார்த்தைகள் முதல்ல வரும்படியாக ஒரு வாக்கியம் அமையும் போது அந்த வார்த்தையில வரக்கூடிய
அந்த இது என்னதான் தான் இருக்கும், டேட்டா தான் வரும், வேற எதுவுமே வராது. இப்போ பாருங்க, ஒன்று சொல்லு, ஆல் இஸ் நாட் கோல்டு. இங்க என்ன வரும்? ஏன் இந்த வார்த்தை வந்திருக்கா? ஆல் இஸ் நாட் கோல்டு, எல்லாமே மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அவங்க வரும்போது என்னதான் வருது? இதை நான் இதை எப்படியும் சொல்லுவாங்க, ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இவன் பாருங்க, இப்போ சி இஸ் த சேம் lady I saw yesterday. இப்போ நீங்களே சொல்லுங்க இந்த சென்டென்ஸுக்கு என்ன வரும்? அந்த ரூல் என்ன? ஆல் சேம். இந்த சேம் வருதா? சேம் லேடி, நான் பார்த்த அதே பெண், நேற்று நான் பார்த்த அதே பெண் ஆகணும். அப்ப ஹூ வருமா, விச் வருமா, தட் வருமா? ரூல் படி என்ன வரும்? சேம் வார்த்தை வந்ததுனால தட். அதே மாதிரி நம்ம சொல்றோம் தெரியுமா, மேன் இஸ் த ஒன்லி கிரியேச்சர் that loves. சிரிக்கின்ற ஒரே இனம் என்னது? மனித இனம். அது என்ன சொல்லுவோமா? It is only dogs. அப்பங்க என்ன வரும்? விச்சி பார்க்கா பாஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்க, நாய்கள் மட்டும்தான் குறைக்கின்றன. ஒரே ஒன்லிங்கிற வேலைங்க வந்ததுனால அவங்க என்னதான் வரும்? பூ வராது. என்ன வரும்? சரியா? இதே மாதிரி எல்லா சென்டென்ஸையும் எல்லா வேர்ட்ஸுக்கும் பார்த்துருங்க. அதே மாதிரி பாருங்க, கடைசியா ஆஃப்டர் இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம படிச்சிருக்கோம். இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்னா என்னெல்லாம்? வாட், ஹூ, விச், இந்த மாதிரி வந்தா என்னது? இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன். அப்படி வரும்போது நான் எதிரே சொல்கிறேன், ஆஃப்டர் இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன் வரும்போது நல்லா பாருங்க, வாட் இஸ் இட் தட் ட்ரபிள்ஸ் யூ மச். வாட் இஸ் இட், இது விச் வரல, தட் ட்ரபிள்ஸ் யூ மச், ஒன்ன தொந்தரவு குடிக்க அது எது? அதே மாதிரி வாட் இஸ் தேர் தட் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாமல் அங்கே அது எது? அதனால அந்த இடங்கள்ல என்னதான் வரும்? தட் தான் வரும். ஸோ இது அவ்வளவும் வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். இது அவ்வளவுமே உங்களுக்கு படிக்கிறது, அதாவது அந்தந்த எந்தெந்த இடங்கள்ல என்ன மாதிரி வருதுங்கிறத நீங்க பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் ஒன்று ரெண்டு, நான் இப்போ நிறைய சென்டென்ஸ், நான் எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ் தான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.